ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாந்தி சிசி சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் மருந்து குழம்பு. இது ஒரு முக்கியமான குழம்பாகும். ஏன்னாக்க இந்த பிரசவம் முடிஞ்ச தாய்மார்களுக்கு உடல் வலிமையை தரும், உள்ள உடல் கழிவுகளை வெளியேற்றும். அப்புறம் சாதாரணமானவங்களும் கூட மாதம் ஒரு தடவை இதை வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடலில் இருக்கிற வலியெல்லாம் தீரும். நல்லா பசியை தூண்டக்கூடியது. சின்ன சிறு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலுமே வயிற்று வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். குடல் புழு பூச்சிகள் எல்லாம் கொல்லும் சக்தி. இப்போது மருந்து குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். முதலில் ஒரு 3 துண்டு இஞ்சி சுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டத்திப்புளி ஒரு 10-12 பீஸ் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் சதையப்பை எடுத்துக்க வேண்டும். 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கொள்ளணும். இந்த 5 தான் மருந்து குழம்பு செய்வதற்கு தேவையான முக்கிய பொருட்கள். இதெல்லாம் வெறும் வாணலில் வறுத்து மிக்சியில் பொடித்து கொள்ள வேண்டும். அடுத்து தேவையானது ஒரு கட்டி பூண்டு, தோல் உரித்த பூண்டு, அது ஒரு லெமன் அளவு புளி நீரில் ஊற வைத்தது, அப்புறம் 3 பிஞ்சு கத்திரிக்காய்கள் பொடியாக நறுக்கியது, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தாளிப்பதற்கேற்ற வடகம், தேவைக்கேற்ற உப்பு. இவைதான் தேவையான சாமான்கள். இப்போ செய்முறையை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வாணல் கொஞ்சம் சூடானோடனே இந்த நான் சொன்ன மருந்து சாமான்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வறுக்கணும்னா ரொம்ப ரோஸ்டடாக வறுக்க வேண்டாம், சும்மா பாதி அளவு வறுத்தா போதும். நல்லா சூடேறி வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நான் சொன்ன மருந்து பொருள்லாம் எங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லா ஊர்லேயுமே இது கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் இப்போ கொஞ்சமாக செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 100 கிராம் அளவில் எல்லாமே வாங்கி மிளகு சீரகம் மட்டும் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கணும். மற்றதெல்லாம் 100 கிராம் போட்டு இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ செய்யலாம். நல்லது, வயிறுக்கு ரொம்பவும் நல்லது. அது அறுத்தாச்சு, ஒன்றா வறுக்கணும். அது 2 வறுத்தாச்சு. அடுத்தது சதைக்குப்பை, சீரகம், சின்ன சீரகம், மிளகு, அவ்வளோதான். இதுதான் வறுக்க வேண்டியது. ரொம்ப சூடுனா சதைக்குப்பெல்லாம் ரொம்ப பொரிஞ்சு இதாகிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் வறுத்தாலே போதும். அந்த வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறின உடனே என்ன பண்ணணும், நல்லா தட்டிக்கிட்டு மிக்சியில் பவுடராக்கி ஜலிச்சு நல்லா ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நிறையா செஞ்சிங்கன்னா கூட நிறையா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சால் ஒரு குழம்பு 2 குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த வறுத்த மருந்து பொருள்களெல்லாம் தட்டி மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். வச்சு நல்லா ஜலிச்சு நைஸாக கொண்டு வந்துட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியில் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மல்லிப்பொடியும் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த 3 பொடிகளுமே மஞ்சள் தூளை தவிர 3 பொடிகளும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா ருசி. இப்போது குழம்பு செய்முறையை பார்க்கலாம். இதில் அடுப்பில் நமக்கு எந்த சட்டியில் குழம்பு வைக்கிறீங்களோ அதை உங்கள் விருப்பப்படி வச்சுக்கலாம். இது புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும். நான் ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி ஊற்றி எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம குழம்புக்கு தேவையானது. அது அதிகமாக குழம்பு வேணும்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சீக்கிரமாக சுண்ட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் போட்டு உரிச்ச பூண்டை போட்டுக்கணும்.
உரிச்ச பூண்டு. இப்போது குழம்பு மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி நான் சொன்ன அளவுகளில், அப்புறம் இது மருந்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன்ல அது எல்லாமே சம அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி போட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தான் போடுறேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காயை போடலாம். கத்திரிக்காய் பொடியாக நறுக்கின கத்திரிக்காயை போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்த உடனே நமக்கு வேண்டிய திக்னஸ் வந்த உடனே நம்ம வடகம் தாளித்து இறக்க வேண்டியது தான். குழம்பு கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிஞ்ச கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய்களை அது போடலாம். இந்த மருந்து குழம்புக்கு கத்திரிக்காய் தான் ஷூட் ஆகும், வேறு எல்லாம் காயெல்லாம் அவ்வளோ ஷூட் ஆகாது. நல்லதுன்னு சொல்லுவாங்க வயிறுக்கெல்லாம். அந்த காலத்திலேயே எல்லாரும் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான். அதனால் குழம்பு இறக்கும் பதம் வந்து விட்டது. இது வடகத்தை தாளித்து அதில் போட வேண்டியது தான். இப்போ பார்க்கலாம். குழம்பு நண்டு கொதித்து கொண்டிருக்கிறது. வடகமும் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் இறக்க வேண்டியது தான். அருமையான மருந்து குழம்பு ரெடி. குழம்பை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன். இந்த ரெசிபியை பார்த்தவங்க போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.